கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தை பார்ப்போம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் நாம் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு சபைக்குள்ளாக சேர்க்கப்பட்ட பிறகு நமக்கு ஒரு பெருமிதமும் சந்தோஷமும் சமாதானமும் கடந்து வருகிறது. ஆனால் இன்றைக்கு அழைக்கப்பட்ட அநேகர் என்ன பண்ணால் தெரிந்து கொள்ளப்படவில்லை. அப்போ இன்றைக்கு அழைக்கப்பட்டதான நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்னா, நாம் தேவனுடைய சித்தத்தின்படியாக செய்யும் பொழுது அவருடைய விருப்பத்தை எப்பொழுதுமே நிலை நின்று நிறைவேற்றும் பொழுதுதான் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான தேவனுடைய மக்களாக நாம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிரியமானவர்களே, ரோமர் 8:28 28வது வசனமும் 32வது வசனமும் வாசிக்கும் பொழுது, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படியாக அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் அழைக்கப்பட்டதான நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடப்பது என்கிறதான ஒரு விஷயத்தை நாம் அறிந்தவர்களாக காணப்படுவோம். தேவன் நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் அவர் நடத்துகிறாரு. இன்னொரு விஷயத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவர் சொந்த குமாரனே கொடுத்துட்ட பிறகு மற்ற எல்லாவற்றையும் அவர் நிச்சயமாக கொடுப்பார் என்கிறதான ஒரு விசுவாசமானது நமக்கு இருக்கணும். பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே நாம் கலங்கி தவிக்கிறவர்களாகும். தேவன் எனக்கு விடுதலை கொடுக்கல, சமாதானம் கொடுக்கல, ஆசீர்வாதம் கொடுக்கல, என்னை கைவிட்டுட்டாரு, அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரத்தில் தேவனை விட்டு பின்வாங்குவர்களாகவும் தேவனுடைய சித்தை புரிந்து கொள்ளாத தேவனுடைய ஜனங்களாக நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்தில் ஒரு இடத்துல பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசுவானவர் விதமாக அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, லூக்கா 4:25 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்தபோது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரப்தா ஊரிலிருந்த ஒரு விதவையிடத்திற்கு அனுப்பப்பட்டான அல்லாமல் மற்றொருத்தினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியான் தேசத்தனாகிய நாகமானை அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, இந்த ஒரு சாரிபாத் ஒரு விதையினுடைய ஒரு விஷயத்தை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம், அதை நாம் தியானித்திருக்கிறோம். அதே மாதிரி நாகமானுடைய குஷ்டரோகத்தை பற்றியும் நமக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல நாம் உற்று கவனிக்கும் பொழுது இந்த சாரிபாத் ஊர் விதவைக்கு எப்படியாக தேவன் வழிநடத்தினார் என்று நாம் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9, 10, 11 நாம் பார்க்கும் பொழுது, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் மிகுந்த நம்ம ஒரு வசனத்தை உற்று நோக்கும்பொழுது இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த விதவைக்கு தேவன் என்ன பண்ணுறார்? ஏற்கனவே கட்டளையிட்டார். எலியா போவதற்கு முன்னாடியே என்ன பண்ணுறாரு? கட்டளையிட்டார். அப்போ இந்த கட்டளையிடப்பட்டதான ஆசீர்வாதமானது நிறைய பேருக்கு என்ன பண்ணுறதில்ல, தெரியுதில்லை. தேவன் கூட நமக்கு அநேக நேரங்களில் ஆசீர்வாதத்தை நம்ம கட்டளையிட்டு இருக்கார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும், எப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு வழிமுறைகளை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனால் அந்த கட்டளையானது அநேக நேரங்களில் நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது, விளங்க மாட்டேங்குது.
தொடர்ச்சியாக அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலிலே அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவர் போகிறபோது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பவும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள் பானையிலே ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறேன் என்றார். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்றார். கர்த்தர் தேசத்தில் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையிலே மா செலவழிந்து போகவுமில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார் என்றான். பிரியமானவர்களே, இப்போ தேவன் எலியாவுக்கு சொல்லிட்டார், நான் இந்த மாதிரி ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த விதவைக்கு கட்டளையிடப்பட்டதான ஒரு விஷயமானது தெரியாமல் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கொண்டு வர போவதால் கூப்பிட்டு கொஞ்சம் அப்பவும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் இல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாய் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இது நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுவதற்கு 2 விறகு பொறுக்கி கொண்டு இருக்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்ம வீட்டில் என்ன இருக்குது, கொஞ்சம் இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம், இல்லாததை குறித்து நாம் கவலைப்படுகிறவர்களாகும். நமக்கு இருக்கிறதான கொஞ்சத்தை குறித்து நாம் மிகவும் வேதனைக்குள்ளாகவும் நம்ம என்ன பண்ணுறோம், தள்ளப்படுகிறோம். அந்த வேதனையில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தொய்ந்து போகிறவர்களாக, மனமுறிந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, எல்லாருக்குமே எல்லாமே நிறைவாக இந்த உலகத்தில் இருக்குன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. குறைவானதை கொண்டு தான் தேவன் நிறைவானதை அவர் நடத்துவார். அப்போ தான் கடவுளுடைய அருமை நமக்கு புரியும். எல்லாமே நம்ம நிறைவாக நம்ம எல்லாம் பண்ணிக்கிறது கடவுள் எதுக்கு? அப்போ இன்றைக்கி தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம கட்டளையிட்டு இருக்கிறார். அப்போ நம்ம எதை பார்க்குறோம், கட்டளையிடப்பட்டதான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கல. மாறாக நம்ம எதை பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், பானையில் இருக்கிறதான அந்த கொஞ்சமாகவும் கலசத்தில் இருக்கிறதான கொஞ்சம் எண்ணெயும் நாம் பார்க்கும் பொழுதுதான் உலகத்தின் பாரமானது நம்மை கீழே மிக மிக அமிழ்த்துகிறதாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசுவான சொன்னார், கவலைப்படாதீங்க, காக்காவை பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை பாருங்கன்னார். அப்போது நம்ம இப்பொழுது நாம் எதை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? பிரியமானவர்களே, இந்த நாளில் அந்த கட்டளையிடப்பட்டதான அந்த ஆசீர்வாதம் அந்த அம்மா மறந்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு தெரியல கட்டளையிடப்பட்டது. மாறாக அவள் போய் எலிசாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். பஞ்சம் முடிஞ்ச பிறகு கூட அவங்க அநேக நாள் சாப்பிட்டார்கள். பிரியமானவர்களே, தேவன் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் கூட நமக்கு இப்படி தான். கட்டளையிட்டார், நம்ம செய்ய வேண்டியதை குறைவோ நிறைவோ எது இருந்தாலும் கட்டளையிடப்பட்டதை நாம் அப்படியே செய்யும்பொழுது தேவன் அதற்கான மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் பலனை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது இங்கே மார்த்தாள் மரியாள் 2 பேரை குறித்து நாம் பார்க்கிறோம். லூக்கா 10:38 நாம் பார்க்கும் பொழுது, பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். அதற்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார்.
இயேசு அவளுக்கு பிரத்யுத்தமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது, அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசிக்கும் பொழுது அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். பிரியமானவர்களே, இன்றைக்கி கூட நம்ம என்ன பண்ணுறோம்? இயேசு கிறிஸ்துவை வீட்டிலே ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் யார் நல்ல பங்கை தெரிந்து கொண்டு இந்த இடத்துல பார்க்கும் பொழுது மரியாள். அப்போது இதில் என்ன விஷயம்னா, ஏற்றுக்கொள்கிறவர்கள் பெஸ்ட்டா, மாறாக அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தை இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறவர்கள் பெஸ்ட்டா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்? இயேசு கிறிஸ்துவை வீட்டில் ஏற்றுக்கிறோம், நீ வா அப்படின்றோம். இயேசு கிறிஸ்துவை சபையில் போய் நம்ம தேடுறோம். இயேசுவான்னு எனக்கு தெரிய மாட்டாரா? அவர் மூலமாக கிடைக்கப்பட்டதான ஆசீர்வாதத்தை எனக்கு கடவுள் உறுதி பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சபையில் நாம் தேடுகிறோம். ஆனால் என்ன விஷயம்னா, நம்ம நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வெறுமனவே நாம் இயேசு கிறிஸ்துவை வந்து வீட்டில் ஏற்றுக்கிறதில்ல, மாறாக நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வது மிக மிக அவசியமான ஒன்று என்பதை இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசுவானவர் சுட்டி காட்டுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கி அநேகர் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு மார்த்தாளை போல அநேகர் இயேசு கிறிஸ்து வீட்டில் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் மரியாளை போலவே யாருமே ஆண்டவருடைய வசனத்தை என்ன பண்ணுறதில்ல, கேட்பது கிடையாது. அப்போ இன்றைக்கு நாம் வெறுமனே வீட்டிலே ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் அப்படின்னு நாம் பார்க்கும்பொழுது அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நாம் கலங்குவோம். ஆனால் வெறுமனே வசனத்தை மாத்திரம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை உபதேசத்தை மாத்திரம் நாம் ஏற்றுக்கொள்வர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நமக்கு நிலை நிற்கிறதாக இருக்கும். அப்போ இன்றைக்கு அங்கே சாரிபாத் ஊர் விதவையினிடத்தில் எலியா போகிறார். அந்த வீட்டிலே ஆசீர்வாதம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கட்டளையிடப்பட்டு இருக்கிறது ஆனால் தெரியல, ஆனாலும் எலியாவின் சொற்படி கேட்டபடியினாலே அவர்களுக்கு அநேக நாள் சாப்பிடும்படியான ஒரு கிருபையை பஞ்சகாலத்தில் தேவன் என்ன பண்ணுறாரு, கொடுத்தார். ஒன்று. இங்கே மார்த்தாள் மரியாள் வீட்டிலே பார்க்கும் பொழுது மார்த்தாள் ஏற்றுக்கொள்கிறாள், மரியாள் எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறார். இதில் எது முக்கியன்றதை நம்ம புரிஞ்சோம். இங்கேயும் இயேசு கிறிஸ்துவின் சொற்படி கேட்கிறவர்களே என்ன பண்ணுறாங்க, நல்ல பங்கை தெரிந்து கொள்வர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நம்ம கூட என்ன பண்ணுறோம், தேவனுடைய வார்த்தையை நாம் இழந்து போகவர்களாக நம்ம என்ன பண்ணுறோம், அநேக நேரங்களில் நம்ம செய்ய வேண்டியதான கடமையை நம்மளால் செய்ய முடியாமல் போகிறது. பிரியமானவர்களே, ஒரு இடத்துல நாம் பார்க்கும் பொழுது இங்கே சகேயு குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவானவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வகை தேடினான் என்று பார்க்கிறோம். இயேசுவானவன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நாசில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒரு இடத்தில் எதையாகிலும் அநியாயம் வாங்கினதுண்டான், நான் நாள் அத்தனையாய் திருப்பச் செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. பிரியமானவங்களே, இங்கே சகேயுனுடைய மிகப்பெரிய ஒரு மனமாற்றமானது ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கக்கூடியதான தகுதியை அங்கே ஆண்டவராய் இயேசுவானவர் அங்கே சகேயுக்கு கொடுக்கிறார். அப்போது இன்றைக்கு மார்த்தாள் வீட்டிலே ஏற்றுக்கொண்டால், இங்கே ஆண்டவராய் இயேசுவான சகேயு வீட்டில் தங்கணுன்றாரு.
சகேயை வீட்டுக்கு அழைத்து போகிறாரு. இதில் என்ன விஷயம்னா, வீட்டிலே ஏற்றுக்கொள்வதும் வீட்டிற்கு அழைத்து செல்வதிலும் பெரிய பலன் ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கே நடக்கிறதான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த விருப்பத்தை, தேவனுடைய சித்தத்தை இங்கே சகேயு நிறைவேற்றும் பொழுதுதான் அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமானது அங்கே நிரம்பி வழிகிறதாக இருக்கிறது. ஒரு ஆபிரகாமுக்கு குமாரன் என்கிறதான ஒரு அங்கீகாரத்தை அங்கே சகேயு பெற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, நம்ம கூட என்ன பண்ணுறோம், இயேசு கிறிஸ்துவ எதுக்கு வீட்டில் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமலே என்ன பண்ணுறோம், நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவ எதற்காக நாம் வீட்டுக்குள்ளாக நம்முடைய மனதிற்குள்ளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நாம் செய்கிறதான அந்த பிரதிபலன், அதாவது அந்த அர்ப்பணிப்பிலும் அந்த கீழ்ப்படிதலுமே என்ன பண்ணுறது, நமக்கான அங்கீகாரம் இருக்கிறது. அப்போ இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்துவன்னு சொல்லிக்கிறாங்க. நான் பாரம்பரியமான கிறிஸ்துவன், நான் 40 வருட கிறிஸ்துவன், நான் 50 வருட கிறிஸ்துவன், தலைமுறை தலைமுறையாக நான் கிறிஸ்துவன் என்று சொல்லிக்கொள்கிறதான ஒருவருமே என்ன பண்ணுறதில்ல, நிறைய நேரத்தில் கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடப்பதில்லை, தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்வதில்லை. ஆனால் இங்கே பார்க்கிறோம், சகேயுனுடைய அந்த கீழ்ப்படிதலானது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே கொடுக்கிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நம்ம கூட என்ன பண்ணுறோம், கட்டளையிடப்பட்டு இருக்கிறதான ஆசீர்வாதத்தை நமக்கு தெரியல. ஆனால் கீழ்ப்படியும் பொழுது, சொற்படி கேட்கும் பொழுது நமக்கு அநேக நாள் தேவன் போஷிப்பார். வீட்டுக்குள்ளே அழைக்கிறோம், ஆனால் எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் வசனத்தை நாம் கேட்க வேண்டும். அவருடைய வார்த்தை கேட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை, தேவனை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் அழைக்கிறோம். ஆனால் அந்த மனமாற்றமானது மிக மிக அவசியமாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதனால் நமக்கான ஆசீர்வாதமானது நமக்கு கட்டளையிடப்பட்டு இருக்கிறது. அதை எப்போ புரிந்து கொள்ள முடியும்னா, கீழ்ப்படியும் பொழுது, நம்மை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும் பொழுது, உண்மையான மனமாற்றம் அடையும் பொழுது தேவன் அந்த கட்டளையிடப்பட்டதான அந்த எடுபடாத நல்ல பங்கை, மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை, ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். தேவன் தாமே இந்த நாளிலே உங்களையும் இந்த நாளையும் ஆசீர்வதிப்பாராக.